வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். இன்றைய பதிவில் சுதந்திரமாக இருக்கும் உரிமை ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து நாம் ஒரு பதிவை பார்ப்போம். சிலர் கண்டிப்பாக சுய கட்டுப்பாடு இல்லாமலேயே சாதனை செய்ய முடியும் என்று நினைத்து கொள்கின்றனர். அவர்கள் என்னவெல்லாமோ அகவெழுச்சிகள் பெறுகின்றனர், அவற்றிற்கு செவி சாய்க்கின்றனர். அது அவர்களை ஆபத்தான அளவிற்கு சமநிலை பிறழும்படி செய்துவிடுகிறது. அந்நிலையில் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய ஆசைகள் மறைந்திருந்த இரகசியமாக ஆசைகள் எல்லாம் வெளியே வருகின்றது. ஒரு இதை ஆசைப்படுறோம், அதை நம்மளால் முடியுமோ முடியாதோ, அதை நம்ம ஆசைப்படுறது தவறு என்று எண்ணி நம்ம அதை அடக்கி வச்சுக்கிறோம். ஆனால் ஒரு தருவாயில் அந்த ஆசைகள் வெளிப்படும். நாங்கள் சாதாரண சம்பிரதாயமான ஒழுக்க விதிகள், சாதாரண பகுத்தறிவு இவற்றிற்கெல்லாம் விடுதலை பெற்று விட்டதாக சொல்லிக்கொண்டு அவர்கள் அவற்றில் மூழ்குகின்றனர். இத்தகைய தவற்றை செய்யாதிருக்கும்படி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பல முறை தமது எழுத்துக்களின் குறிப்பாக யோகங்களின் இணைப்புவில் நம்மை எச்சரிக்கின்றார். மனிதனுடைய வேக எழுச்சிகளுக்கெல்லாம் மிக மேலே சென்ற பிறகுதான் விடுதலை பெற முடியும். ஆசைகள் தூண்டுதல்கள் எல்லாம் விட்டொழித்து விட்டு உயர்ந்த நான் என்ற முனைப்பற்ற சுதந்திரத்தை பெற்ற போதே ஒருவனுக்கு சுதந்திரமாக இருப்பதற்கு உரிமை கிடைக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அதே சமயம் உயர்ந்த பகுத்தறிவு உடையவர்களாகவும் சமுதாய விதிகளின் படி பார்த்தால் சிறந்த ஒழுக்கம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். தங்களை பெரிய ஞானிகள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் அவர்களுடைய ஞானம் ஒரு மதி மயக்கமே, அதில் ஆழ்ந்த உண்மை எதுவும் இல்லை. சட்டத்திற்கு மேல் சென்றுவிட்ட ஒருவன் தான் சட்டத்தை மீற முடியும். மரபுகளை அலட்சியம் செய்பவன் மரபுகளுக்கு மேல் சென்றிருக்க வேண்டும். விதிகளை இகழ்பவன் விதிகளை தாண்டி மேலே சென்றிருக்க வேண்டும். இந்த விதிகளின் நோக்கம் ஒருபோதும் தனிப்பட்டதாக அகங்காரத்தன்மை கொண்டதாக இருக்கக்கூடாது. ஒரு பேராவலை திருப்தி செய்யும் ஆசையாக தன்னுடைய ஆளுமையை கைப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது. உயர்வு மனப்பான்மை, பிறர்பால் இகழ்ச்சி, சாதாரண மக்கள் கூட்டத்தை விட தன்னை உயர்ந்தவனாக எண்ணி நடத்தல், இக்குணங்கள் உடையதாக இருக்கக்கூடாது. மற்றவர்களை விட நீ உயர்ந்தவன் என்னும் எண்ணம் உண்டாகி தருக்குடன் கேலியாக நான் இவர்கள் போன்றில்லை என்று பேசத் தோன்றும் போது கவனமாயிரு, நீ தடம் புரண்டு படுகுழியில் விழப்போகின்றான் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ அன்னையின் உரையில் சுதந்திரம் முயங்குதல் அன்று. இந்த கட்டத்தை ஒழுக்கத்தில் பூரணம் கடக்காமல் மறுபக்கத்திற்கு போய்விடலாம் என்று எவனாவது கற்பனை செய்து கொண்டால் அவன் பெரும் தவறு செய்துவிடும் அபாயம் இருக்கிறது. தன்னுடைய கீழ் இயல்பு சம்பந்தமான பூரணமான பலவீனத்தை பூரணமான சுதந்திரம் என்று அவன் தவறாக நினைக்கிறான். ஒழுக்கத்தின் பூரணம் என்னும் லட்சியத்தை சிறிது காலத்திற்காக அடைந்திராவிட்டால் மனோமய ஜீவனிலிருந்து அது எவ்வளவு பூரணமானதாகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் இருந்த போதிலும் உண்மையான ஆன்மீக வாழ்விற்கு போக முடியாது. பலர் குறுக்கு பாதையில் செல்ல முயன்றால் புற இயற்கையிலிருந்து எல்லா பலவீனங்களையும் வெற்றி கொள்ளும் முன் தங்களுடைய சுதந்திரத்திற்கு உரிமை கொண்டாட விரும்புகின்றன. தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொள்ளும் பெரும் ஆபத்து அவர்களுக்கு இருக்கிறது. உண்மையான ஆன்மீக வாழ்க்கை முழு சுதந்திரம் மிக உயர்ந்த ஒழுக்க வாழ்க்கையை விடவும் உயர்ந்ததாகும். ஆனால் அவர்கள் சுதந்திரம் என்று சொல்லிக் கொள்வதே கீழியல்பில் பலவீனங்களில்
இருப்பதாகும். எல்லா விதிகளையும் அலட்சியப்படுத்துவதற்காகவும் இருந்து விடாதபடி அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீ மேலே மேலே ஏற வேண்டும். மிக உயர்ந்த மனிதர்கள் சாதித்துள்ளவற்றில் குறைந்ததெதுவும் உனக்கு போதியதாக இருக்கக்கூடாது. மனித இனம் மிக உயர்ந்ததாக, மிக அழகுள்ளதாகவும், மிக பூரணமானதாகவும், முற்றிலும் சுயநலமற்றதாகவும், மிக விரிவானதாக, மிக சிறியதாக கருதி வந்திருப்பவர்களை எல்லாம் நீ இயல்பாகவே பெற்றிருக்கும் நிலையை அடைந்த பிறகு நீ உன் ஆன்மீக சிறகுகளை விரித்து மேலே சென்று அந்த பூரணங்கள் எல்லாம் தனி ஆன்மாவை சேர்ந்தவையே என்பதை கண்டு எல்லையில்லாததும் ஆனந்தத்திலும் நித்தியத்திலும் பூரணமான வாழ்வதுமான உண்மையான ஆன்மீக வாழ்க்கை அடைய முடியும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. அற்புதமான வரிகள். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். அடுத்து வரப்போகும் பதிவு சுதந்திரமும் கடுமையான சுயமறுப்பும் ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதிவில் புரியவில்லை என்றால் ஒரு முறைக்கு 2 முறையை நீங்கள் திருப்பி கேட்டிங்கன்னா அதனுடைய முழு அர்த்தம் நமக்கு புரியும். சாவித்திரி புக்கில் கூட சாவித்திரியில் சில இடங்கள் புரியாமல் இருக்கும். அதற்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறாரு, ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட்டவர்களுக்கு என்னுடைய எழுத்துக்கள் புரியும் என்று சொல்கின்றார். அதாவது மற்றவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அதில் ஊறி இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீகத்தில் முழுமையாக தன்னை ஈடுபட்டு இருப்பவர்கள் அவங்களுக்கு அவருடைய எழுத்து தெளிவாகவே புரியும். அது உண்மையான வாக்கியம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.